பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்வி ஆர்ஜேடி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் தோல்விக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி ஒருபுறம் எழுப்பப்பட்டு வரும் அதே வேளையில் கூட்டணியில் நாங்கள் முதன்மையானவர்கள் அல்ல, ஆர்ஜேடியும் தோல்விக்கான காரணங்களை ஆராய வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் பீகார் தேர்தலில் தோல்வி குறித்து ஆய்வு செய்ய போவதாக அறிவித்திருக்கிறது ஆர்ஜேடி கட்சி. பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து ஆய்வு செய்ய ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் கூட்டம் ஒன்றை கூட்டியிருக்கிறார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்ஜேடி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தேஜஸ்வி யாதவ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்தல் தோல்விக்கு பின் தேஜஸ்வி யாதவ் கூட்டிய இந்த ஆய்வுக் கூட்டம் அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து கட்சி ஒரு விரிவான ஆய்வை நடத்தும். இந்த ஆய்வுக்கு பிறகே எங்களால் கருத்து தெரிவிக்க முடியும். இந்த தோல்விக்கு பின்னால் ஆழமான சதி ஏதோ இருக்கிறது என்பதற்கான அறிகுறி உள்ளது. இல்லையெனில் எங்கள் தலைவர் தேஜஸ்வி யாதவை அனைவரும் மிகுந்த மரியாதையுடன் போற்றியிருந்தனர் என்று ஆர்ஜேடி தலைவர் கௌதம் கிருஷ்ணா சதி குறித்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். அதேபோல இது ஒரு வழக்கமான கூட்டம். தேர்தலுக்கு பிறகு ஆய்வுகள் நடத்தப்படுவது வழக்கம். அதனால்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது என்று ஆர்ஜேடி தலைவர் அலோக் மேத்தா தெரிவித்திருக்கிறார். தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடியின் சட்டமன்ற தலைவராக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து மாநிலத்தில் ஆளும் பாஜக கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியில் ஆர்ஜேடி உள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள்.